ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்துக்கான மிக மிக முக்கியமான, யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு, நானே எதிர்பார்க்காத லெவலுக்கு தமிழக அரசு மூலயமா இந்த திடீர் டெபாசிட்டான சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது, அப்டேட்டா அப்படின்னே சொல்லலாம். இது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வீடியோ எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான இம்பார்ட்டண்டான வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 அதிகாரிகள் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, முதலமைச்சர் தரப்புல இருந்தும் இந்த மகளிர் உரிமை தொகை துறை சம்பந்தமாக என்னென்ன அப்டேட்லாம் வருது, இது மக்களுக்கு டைரெக்டாக போய் சேர்க்கணும்னா அதிகாரிகிட்ட, முக்கியமாக வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுனால டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணி வீடியோ போட்டு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நம்ம போடுற வீடியோவை நிறைய பேர் எக்ஸ்க்ளூசிவான பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு இந்த வீடியோவை, நிறைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட வாட்ச் பண்ணிருக்கலாம். தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுங்க. ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும், புதுசாக விண்ணப்பிக்க போறவங்களுக்கும் தமிழக அரசு தரப்புல இருந்தும், அமைச்சர்கள் தரப்புல இருந்தும், முதலமைச்சர் தரப்புல இருந்தும் சூப்பரான அப்டேட்டும் அறிவிப்பும் வெளியே இருக்கு. இந்த 2500 உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த ஜூலை மாசமே கிரெடிட் ஆகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரம் தரப்புல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமா நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாத பார்த்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக புரியும். குறிப்பாக இப்போ அமைச்சர்கள் எல்லாமே இதுக்கான அப்டேட்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட்டை விடாத இருந்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி பணம் வந்ததோட 1000 ரூபாய் வர வைக்கப்பட்டதோட இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் எப்போ உயரும், எப்போ இதுக்கான புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான இன்ஃபர்மேஷனை அறிவிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டை ஒதுக்க போகிறாங்க. இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர்களாக இப்போ செய்தியிலே பார்த்தீங்கன்னா வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் மக்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கூடிய விரைவில் புதிய விண்ணப்பம் வரப்போகுது, உங்களுக்கான பணம் வரப்போகுது. அது சம்மந்தமாக தான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். முக்கியமாக தேவையான ஆவணங்கள், புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க தேவையான ஆவணங்கள் என்ன, ஏற்கனவே பணம் 1000 ரூபாய் வாங்கி வரவங்களுக்கு கண்டினியூவாக வரணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸ்கிப் பண்ணாத தயவு செய்து பாருங்கள். ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போயிடும். யார் ஸ்கிப் பண்ணாத பார்க்குறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக 15ஆம் தேதி பணம் ஏறப்போகுது அப்படின்றதுக்கான அறிவிப்பு வெளியாயிருச்சு. அது 1000 ரூபாய் இருக்க போதா, 2500 ரூபாய் இருக்க போதா அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான அறிவிப்பு எக்ஸ்க்ளூசிவான அதுக்கான அப்டேட் வரப்போகுது. புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை கொடுக்க தொடங்கிட்டாங்க. அந்த குடும்ப அட்டை சம்பந்தமும் நம்ம வீடியோ லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது சம்பந்தமாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். குறிப்பாக இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தெளிவான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகல் மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு 1 by 1 டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்பொழுது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற, அதாவது பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் சூப்பராக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் சம்பந்தமாக. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான நிறைய பேர் மனு கொடுக்கின்றனர். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் போகிற நிகழ்ச்சியிலையும் மக்கள் குறை தீர்ப்பு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான மனு கொடுத்துன்னு வராங்க. அதனை அனைத்தையும் தாங்கள் பரிசீலித்து வருகிறோம் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக ரூபாய் 2500 தருவதாக சொல்லியிருந்தோம். அதாவது தாவேகா அரசு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்சிக்கு முன்னாடி ரூபாய் 2500 தருவதாக வாக்குறுதிகளாக கொடுத்துருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்கார். தாங்கள் 2500 ரூபாய் தருவதாக சொல்லியிருந்தோம். சொன்னபடியே ரூபாய் 2500 திட்டத்தை முதல்வர் விஜய் தொடங்கும் பொழுது அனைவருக்கும் பணம் வந்துவிடும் அப்படின்றதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்கள் பெயரும் அதில் ஆட்டோமேட்டிக்காக இடம்பெறும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது இதுவரைக்கும் யாரெல்லாம் பணம் மகளிர் உரிமை தொகையில் ஒரு தவணை கூட வாங்காத, 1000 ரூபாய் கூட வாங்காத இருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முதலமைச்சர் விஜய் அறிவித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவரோட பெயரும் வந்து சேர்ந்து விடும் அந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் கவலைப்பட வேண்டாம், இதற்கு யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை என்று இந்து
சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவரோட நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது டீட்டெயிலாக வந்து இது சம்பந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசில் ரூபாய் 2500 கொடுக்க போகிறத வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கான 2500 விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்றத இதில் இருந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வருது. மேலும் கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தாவேகா ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் தாவேகா தேர்தல் அறிக்கையில் கூறிய ரூபாய் 2500 எப்பொழுது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் நிலவி வருகிறது அப்படின்றது தெளிவான ஒரு சூப்பரான பாயிண்ட் தான். அதாவது 1000 ரூபாய் வந்து வாங்கி வரவங்க எப்போ 2500 ரூபாய் வந்து ஏறும் அப்படின்னு வந்து கேட்டுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பெண்கள் மத்தியில் இந்த குழப்பம் வந்து நிலவி வருவதனால இது போன்ற இதுவரை வாங்காத குடும்ப தலைவர்களுக்கும் புதிய பயனாளிகளாக உரிமை தொகை பெறுவதற்கான தனி மனுகளும் கொடுத்து வருகிறார்கள். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்காதவங்களும் வந்து மனு கொடுத்துன்னு வராங்க அமைச்சர்களிடம். புதுசாக வந்து விண்ணப்பிக்கணும், புதுசாக வந்து குடும்ப அட்டை வாங்கணும், இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறதுக்காக மனு கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அனைத்து மகளிர்களுக்கும் இடம்பெறுவார்கள், யாரும் விடுபட மாட்டார்கள் அப்படின்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் குடும்ப அட்டை வச்சுக்கிற அனைத்து குடும்ப தலைவியான மகளிர்களுக்கும் ரூபாய் 2500 வரப்போகிறது அப்படின்றத வந்து அமைச்சர் அவர்கள் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனு கொடுத்தால் அதனை உடனடியாக நிறைவேற்ற முடியாதுன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதாவது ஒரு மனு வந்து மக்கள் வந்து கோரிக்கையை வந்து கொடுக்குறாங்கன்னா அதை உடனே வந்து மறுநாளே வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த மனுவுக்கான உரிய நடவடிக்கை எடுப்போம், கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். கண்டிப்பாக நம் முதல்வர் விஜய் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்து கொடுப்பார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். எல்லாம் செய்து கொடுப்பார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மக்களுக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் எல்லாம் வைக்கவில்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். பெரிய கோரிக்கைலாம் வந்து மக்கள் வந்து வைக்கவில்லை, அன்றாட தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து சொல்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை விஷயம் தேவை, எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் எனக்கும் வேண்டும் தேவை அப்படின்ற கோரிக்கை மனு மட்டும்தான் வந்து மக்கள்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மனுக்களாக வந்து கொடுத்துன்னு வராங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் பேசும்போது முக்கியமாக மகளிர் உரிமை தொகையில் நிறைய பேர் அவர் பேசிய நிகழ்ச்சியில் வந்து மனு கொடுக்கறதுக்கு வந்து வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உடனடியாக வந்து நிறைவேற்றப்படும், எல்லாருக்கும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மனு வந்து பரிசீலிக்கப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுத்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களை சந்திக்கவே இல்லை, ஆனால் இப்பொழுது மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை நாங்கள் கேட்டு வருகிறோம் அப்படின்றதையும் அமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மகளிர் உரிமை தொகைக்கான நிறைய பேர் மனு கொடுத்து வருகிறார்கள். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு தான் அவர் போகிற இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனை இதை கொடுக்குற அனைவருக்குமான மனுக்களையும் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தது, குடும்ப தலைவர்களுக்கு மகளிருக்கும் உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 2500 தருவோம் என்றும் சொல்லியிருந்தோம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியாரு. வாக்குறுதிகளை வந்து சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் பட்ஜெட் வந்து அதுக்கான பணத்தை வந்து ஒதுக்கி ரூபாய் 2500 வந்து தருவோம் அப்படின்றது அமைச்சர் வந்து உறுதியளித்திருக்கார் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது யாரும் கவலைப்பட வேண்டாம், இப்பொழுது ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ளுறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது மகளிர் உரிமை தொகைக்காக யாரும் தனியாக மனு கொடுக்க தேவையில்லை, வரிசையில் நிற்க வேண்டாம் அப்படின்னு வந்து தயவு செய்து இங்கு நின்று நேரத்தை வீண் செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது தனித்தனியாக மகளிர் உரிமை தொகைக்கான வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரிடம் அதிகாரிகளையும் வந்து கொடுத்துன்னு வரீங்க. அதனால் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். மனுக்கள் தனித்தனியாக கொடுக்க வேண்டாம் மகளிர் உரிமை தொகைக்கு, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கலாம். ஏனென்றால் இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்களுக்கு இருந்தாலும் சரி, வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, வாங்காதவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வரை மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து உங்கள் பெயர் எல்லாம் மொத்தமாக முதல்வர் விஜய் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் வந்து பணம் வாங்காதவங்களும் புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூபாய் 2500 ஸ்கீமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் ஏறிவிடும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது. ஏன்னா
ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து டெபாசிட் செய்யப்படும், அனைவருக்கும் பணம் ஏறிவிடும் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். இருந்தாலும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போலவே மாதம் ரூபாய் 2500 கொடுப்போம். மாதம் ரூபாய் 2500 திட்டத்தை முதல்வர் விஜய் தொடங்கும் பொழுது அனைவருக்கும் பணம் வந்துவிடும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதற்காக யாரும் தனியாக மனு கொடுக்க தேவையில்லை. இதுவரை வாங்கியவர்கள் வாங்காதவர்கள் என எல்லார் பெயரும் ஒட்டுமொத்தமாக லிஸ்ட் ரெடியாகி பணம் வந்துவிடும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுது கண்டிப்பாக இதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதுதான் வந்து மக்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. பாயிண்ட் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். இன்னும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூலை இறுதியில் அப்படி இல்லைனா ஆகஸ்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கலுக்கான அறிவிப்பு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிருக்கு. அரசு வட்டாரம் தரப்பிலிருந்தும் அரசியல் வட்டாரம் தரப்பிலிருந்தும் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ரூபாய் 2500 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் இந்த அமைச்சர் பேசியிருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா மனுக்களையும் நானே படித்து பார்ப்பேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி அதனையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் உடனே செய்து விடுவோம். இவ்வாறு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நிகழ்ச்சியில் பேசும்போது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அவரே வந்து டைரெக்டாக வந்து மனுக்களை எல்லாத்தையும் வந்து படித்து அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை உடனடியாக வந்து அதிகாரிகிட்ட வந்து தெரிவித்து எல்லாமே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து நிகழ்ச்சியில் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார். இவர் மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பேசியிருந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த வாக்குறுதியான நிறைவேற்றுவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு வந்து நோட் பண்ணணும். மகளிர் உரிமை தொகை அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வாக்குறுதிகளாக கொடுத்த ரூபாய் 2500 மாண்புமிகு மகளிர் திட்டம் மிக விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வந்து அவர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை, அதாவது கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி செயல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றி விரைவில் ரூபாய் 2500 திட்டத்துக்கான செயல்பாடுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டு அறிவிக்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி டீட்டெயிலாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்காற்றும் போது பேசியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தேர்தல் களத்தில் பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் தங்களின் அரசின் முக்கிய நோக்கம் என குறிப்பிட்டு பேசியிருந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கான சொல்யூஷன் வந்து இன்னும் நடைபெறலை. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து சொல்ல வரீங்க, இந்த ஸ்கீம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லி வந்தாங்க. நிறைய வீடியோவில் இதே பேரெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர். ஆனால் வந்து நம்ம சொன்னது போல நிறைய நடந்திருக்கு. அதனால் இதுக்கான கணக்கெடுப்பு பணியும் அதிகாரிகள் இதற்கான செயல்பாடுகளும் வந்து தொடங்கிவிட்டார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாத காலங்களாக இதுக்கான நடவடிக்கை எல்லாமே வந்து நடந்துன்னு வருது. 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்துன்னு இருக்கிற தொகை ரூபாய் 2500 ரூபாயை உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக வந்து வழங்கப்படும் அப்படின்றத அனைத்து அமைச்சர்களும் வந்து சொல்லின்னு வராங்க. முக்கியமாக வந்து இதுக்கான நடவடிக்கை எல்லாமே வந்து தீவிரமாக வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த தொகை கிடைக்கும் என்று அவர் வந்து உறுதியாக வந்து சொல்லியிருக்கார் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் தாவேகா அரசு அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சுன்னு வராங்க. அதில் மிக முக்கியமான திட்டம் தாவேகா அரசு அண்மையில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருந்தது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியும். இது செப்டம்பர் மாதத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் முழு நீள பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே பட்ஜெட்டில் இந்த திட்டம் குறித்து தகவல் வெளியாகலாம் என்றும் வந்து சொல்லப்படுகிறது அப்படின்றதை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்க மோதிரம் அப்படின்றத வந்து வழங்குறாங்க. தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா
முக்கியமாக முதலமைச்சரே வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிடுவார், செப்டம்பர் மாதத்தில் தொடங்கி வைப்பார் அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. அதே செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடைபெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஏற்கனவே இருந்த ஸ்கீம்லேருந்து இப்போ மதிப்பு மகளிர் திட்டமாக வந்து மாறி இருக்கிற ஸ்கீமுக்கு புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. நிறைய பேர் ஏற்கனவே வந்து வாங்கி வரவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அப்டேட் தெரியும்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா தெரியும். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க, அதாவது இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை செயல்பாட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. புதிய ரேஷன் அட்டைகள் 46,000 பேர் ரேஷன் அட்டைகள் வந்து விநியோகம் செய்யப்படுறதுக்கு தயாராக வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து விநியோகம் செய்து விட்டார்கள் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ரேஷன் கார்டு ஏன் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே உடனடியாக கொடுக்குறாங்கன்னா, இந்த புதிய திட்டம் வந்து 2,500 ரூபாய் திட்டத்துக்கு புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். திட்டத்தை வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து குடும்ப அட்டை வாங்கிவிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்றதுனாலே நிறைய பேர் குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாமே புதிய விண்ணப்பம் வந்து விரைவில் வந்து வரப்போகிறதுக்கான ஆதாரம் தான் இந்த குடும்ப அட்டை வந்து விரைவில் வந்து வழங்கின்னு வராங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். நிறைய பேர் வந்து வீடியோலையும் வந்து கேட்டு வரீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து முக்கியமாக வந்து ரேஷன் கார்டு. நீங்கள் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை தான் மிகப்பெரிய முக்கியமான டாக்குமெண்ட். அது இருந்தாவே மேக்ஸிமம் வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வங்கி கணக்கு புத்தகம், உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்படுகிற பேங்க் புக் பாஸ்புக் வந்து கம்பல்சரியாக ஒரு காப்பி வந்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஏன்னா யூஸ்டாக வந்து இருக்கணும், ரீசார்ஜ் பண்ணி வந்து வச்சிருக்கணும். ஏதாவது வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது ஓடிபியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே அப்ளை ஆகிடுச்சு அப்படின்ற எஸ்எம்எஸும், பணம் வரும்போது மாதம் பணம் வந்திருக்கு அப்படின்ற எஸ்எம்எஸும் கண்டிப்பாக வந்து வரணும்னா ஆதார் கார்டில் பிரைமரியாக லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்கான புதிய விண்ணப்பம் வரும்போது ஆன்லைனில் வந்து வருதா ஆஃப்லைனில் வந்து வருதா? கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து ஆஃப்லைன்லேயே முகாம் மூலயமா வந்து போட்டு நிறைய பேர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முகாம் போல் வந்து பெயர் சூட்டி அதுக்கான முகாமில் வந்து நடத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாக வந்து நிறைய பேருக்கு நடத்தி அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுபோல் முகாம் வந்து தனியாக வந்து அந்தந்த ஊரில் வந்து போட போகிறாங்களா இல்லை ஆன்லைனில் இதுக்கான ப்ராசஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டார தரப்புலேருந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் வந்தவொடனே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படும், எப்போ வந்து சரியான நேரம் விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்ற ஒட்டுமொத்த அப்டேட்டும் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இதுக்கான அப்டேட் தெரிய வரும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி கமெண்ட் பாக்ஸில், முதியோர்கள் வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து இந்த 2,500 ரூபாய் கிடைக்காதா அப்படின்றது வந்து கேட்டுன்னு வராங்க. ஏன்னா தாவேக்கா அரசு வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கும்போது 60 வயதிற்குள்ளே இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 2,500 பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து கிடையாது, பணம் வந்து வராது அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முதியோர் உதவித்தொகையாக 3,000 ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க. அவங்களுக்குன்னா 2,500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 500 ரூபா உயர்த்தி 3,000 ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பும் அதே இன்ஃபர்மேஷனாக வந்து அப்டேட்டாக வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த 3,000 ரூபாய் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இன்னும் ஒரு சில வாக்குறுதிகள்லாம் தாவேக்கா அரசு வந்து கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் அதுக்கான அறிவிப்பு எல்லாமே வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூபாய் 2,500 விரைவில் வந்து வழங்க போகிறதுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து நடைபெற்று வருது. அதுக்கான அப்டேட்டும் தொடர்ச்சியாக வந்து அமைச்சர்கள் எல்லாமே வந்து கொடுத்துன்னு வராங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் வந்து சொல்லணும்னா நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் என்னன்னே வந்து தெரியாத வந்து இருக்கிறாங்க. வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாலும் தயவு செய்து நம்ம சொன்னது போல் ஒரு 2-3 பாயிண்ட் இதிலிருந்து எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னாவே அந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். உங்களுடைய ஊரில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது திட்டம் சம்மந்தமாகவோ இல்லை இந்த திட்டம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம ஒரு சேனலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா
மகளிர்களுக்கும் மக்களுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ண இருக்கும். பழைய வீடியோலாம் கீழே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம சேனலில் ப்ரைவேட்டாகவே கரெக்டாக வந்து ஒருத்தவங்களும் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அது ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த டவுட் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.